What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு 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 குமுக்கு. வணக்கம். ஜேகேவோட இதான்டா சினிமா. இதில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க தைரியம் மூவி ரியாக்ஷன் போடுங்க ஜேகேவோட மூவி தெரியல. நானும் அப்படின்னு நினச்சிட்டு சரி என்ன அது இதுன்னு தெரியல, பழைய வீடியோ போல இருக்குன்னு டைப் பண்ணி பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோ அது ஐ திங்க் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் போல் இருக்குது. அதை பார்த்து இவர் அதுக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு கெஸ் பண்ண ஒரு 2-3 இதை கிளிப்பை பார்த்து உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு. ஏன்னா எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது என்ன பண்ணுறாருன்னு. உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். என்ன படம் உங்க படம் பண்ணுன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினியா? ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. என்னதான் ரசினி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும், தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும், உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார் இருந்தாலும், மாம்சாபுரத்துக்கு சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? எம்ஜிஆர். அதான் அந்த எம்ஜிஆர் இல்ல, எம்ஜி ராஜவேல். ரைசிங் ஸ்டார் எம்ஜி ராஜவேலை பத்தி தான் அந்த வீடியோ இருக்க போகுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஆக்டிவா இருந்தா இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் லிவிங் அண்டர் a rock, இவரை யாருன்னு தெரியலன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். வரலாற்றுல மறக்க முடியாத பெயர். திஸ் இஸ் நாட் ஈவன் a sarcastic வீடியோ. நான் சொல்றேன் ஏன்னு. the dedication this man has, யாருக்குமே அந்த டெடிகேஷன் இருக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு the most awaited தமிழ் ஃபிலிம் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன படம்னா தைரியம் வேட்டை. படம் பேர் தைரியமா இல்ல தைரியம் வேட்டையான்னு தெரியல. பட் எனிவேஸ் இந்த படத்தை நீங்க பார்த்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ், நம்ம வலிமை அப்டேட் அது இதுன்னு நிறைய மீம் போட்டாங்க. ஆனா ஒரு படத்துக்கு இதுக்கு மேல யாராலேயே அப்டேட்டே கொடுக்க முடியாது. யாருமே இல்லாத கடைக்கு யாருடா டீ ஆத்துறன்ற மாதிரி ஆரம்பிச்ச விஷயம் டீ ஆத்தியே ஒரு கூட்டத்தை கூட்டினதுதான் இந்த படமே. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து அப்டேட் கொடுக்கும்போது நம்ம கை பேருது. அப்படி என்னதான் பண்ணிருக்காரு நம்ம பார்க்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் லுக் டீசர், வில்லன் டீசர், டபுள் ஆக்ஷன், ஒவ்வொரு அப்டேட்டா வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வருது. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ஷூட்டிங் முடிய போகுது, இன்னைக்கு ஷூட்டிங், அன்னைக்கு படம் வரப்போகுது, இன்னைக்கு டீசர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் யூடியூப்ல விட்ட அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம. பாத்தீங்கன்னா தைரியம் மூவி டீசர்னு ஒன்னு இருக்கு. அது டீசர், படத்தோட டீசர். அதுக்கப்புறம் டபுள் ஆக்ட் ப்ரோமோ ஒன்னு கொடுத்திருக்காரு. இதுதான் வந்து டபுள் ஆக்ட் ப்ரோமோ. பாப்போமா டபுள் ஆக்ட் ப்ரோமோ? இதுக்கப்புறமே ஒரு வீடியோ போட்டிருக்காரு 2 months ago. வில்லன் கேரக்டருக்கு ஒரு ப்ரோமோ. உங்க 2 பேத்தையும் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? the BGM hits hard நண்பா. என்ன BGM டன் டன் டன். BGM என்ன bro BGM அது? பாருங்க, சாங் கூட ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஏஐ மூலமா பண்ணிருக்காரு போல. ராஜவேலும் தினேஷும், ராஜவேலும் தினேஷும். இது தவிர என்னன்னு தெரியல. ராஜவேல் டிவி நெட்வொர்க் அபிஷியலி அனௌன்ஸ்ட் தி சீக்வல் ஆஃப் தைரியம் வேட்டை. சீக்வல் வேற வருதான். ராஜவேல் டிவி நெட்வொர்க் யாரு? இவரே தான். அப்டேட்ஸ் மட்டும் காமிச்சேன்னா அதுவே ஒரு தனி வீடியோ வரும். ஸோ நம்ம நேரடியா படத்துக்கு போயிடுவோம். ஓ கேமியோலாம் இருக்குன்றாங்க, பார்ட் 2 லீடு தான் இருக்குன்றாங்க. பாப்போம் என்ன இருக்குன்னு. தைரியம் வேட்டை மூவி பாப்போமா? வாங்க நண்பர்களே, பாப்கார்ன் எடுத்துட்டு வாங்க, பாப்போம். போடுங்க டைட்டில். திருப்பதி டிஃபன் சென்டர் மம்சாபுரம், நடராஜ் டீ சால் மம்சாபுரம். தேங்க்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேமிலி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் கேமராமேன் எடிட்டர் சிவராமன். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் பிலிம்ஸ், எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன், எம்ஜிஆர் மம்சாபுரம் சூப்பர் ஸ்டார் யாரு? ராஜவேல் மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிடும் வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் கான்ஃபிடன்ட் வேணும்ல இந்த மாதிரி பண்றதுக்கு. 2025 நம்ம கரெக்ட்டா பார்க்கணும். காது கொய்யுங்குது கம்மியா. வாங்க போலான்றாரு எம்ஜிஆர். ஏமா வணக்கம். ஓகே, என்னடா செய்ய, எல்லாம் விதி. ஒருத்தன் போனா
பார்த்து படிக்கிற வரையா இருக்கு. என்னடா செய்ய எல்லாம் விதி. அடப்பாவி மாவனே, சாதாரண வயிற்று வலிக்காக கற்பனை பண்ணிக்கலாமா? பரஞ்செய்ய விரும்பு 60 சிரம் ஒப்பிக்கிறேன். சோகமா சொல்லியா? சிரிக்க கூடாது. ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் போயிட்டான். யார் அவன்? ஓ டபுள் ஆக்ஷனா? ஜி ராஜவேல். அதாவது என்னோட தம்பி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஜி ராஜவேல்ன்றது இவருடைய தம்பி. இவர் வந்து எம்ஜி ராஜவேல். உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்ல அவனை பத்தி நினைப்பாரு. வீட்டுல இருக்காங்களா? கண்டிப்பா. நீ ரொம்ப உடம்புக்கு கார்த்திக் சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ் ஓகே தாத்தா. ஆக்சுவலா இவர் வந்து இவருடைய தாத்தா யாரு, எம்ஜி ராஜவேலுடைய தாத்தா. இவர் யதார்த்தமா ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஒரு சோகமான செய்தி என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாரு ராஜவேல். இந்த நேரத்துல அவருக்கு கண்டோலன்சஸ் வந்து நம்ம சொல்லிப்போம் எல்லாரும். இது வந்து சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். இப்போ ஒரு தாத்தா வந்து ராஜவேல்கிட்ட சொல்றாரு, இறந்து போனவங்களை வச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி. அதாவது அவன் தம்பி எம்ஜி ராஜவேல் வந்து அண்ணனா இவன் யாரு அண்ணன் யாரு தம்பின்னு தெரியல. யாரோ அண்ணன் 2 பேரு, ஒருத்தன் காணோம், ஒருத்தன் செத்துட்டாரு. அதை வந்து நினைச்சு ஃபீல் பண்றாரு. அவரை தேடுறாரு. இவர் எம்ஜி ராஜவேல் வந்து ஜி ராஜவேல தேடுறாரு. பேராச்சும் மாத்தி வச்சிருக்கான்ல எம்ஜிஆர். குழப்புது எம்ஜிஆர். அதான் அவன் கூட்டிட்டு போனான்டா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு ஒண்ணுன்னா வேணா நான் உன்கிட்ட சொல்றேன். படம் ஸ்டார்ட் ஆகுது. தைரியம். இப்ப நம்ம பார்த்தது February 2025. இப்ப December 2024 ஃபிளாஷ்பேக் பாக்குறோம். என்னன்னு பாப்போம். அதெல்லாம் ஓட்டிட்டாங்க. இந்த மியூசிக் ஏதோட I don't have all day. சீக்கிரம் நடங்க. விஜய் சேதுபதி. நான் சோகான் கிளம்புறேன். எப்போ வீட்டுல மரோனா செலஸ்டைன். அதாவது வந்து இப்ப ஜிஆர் வந்து இவருக்கு வந்து காட்டுறாரு, ஊரை சுத்தி காட்டுறாரு தினேஷ்ன்றவரை. பதனி குடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்றாரு. பிரேக்கிங் த தேர்ட் வால்ற மாதிரி அவ்வளோலாம் கிளியர் ஆயிடும் நண்பர்களே. சடனே ஏச்சு போகுது வேணும்ட்டு. சரி படு, இங்க தானே உட்காந்துருக்கோம். நம்மளுக்குன்றாரா? எனக்கு தான் காது கேட்கும். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். நல்லா இருக்கே பாட்டு. ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க. அது இந்த கிளாரிட்டில குவாலிட்டியோட ஏஐ வச்சு பாட்டு பண்ணிருக்காரு. ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான விஷயத்தை வச்சு பண்ணிருக்காரு. நம்ம பாராட்டுக்கள்லாம் கடைசி சொல்லுவோம். படம் நல்லா விறுவிறுப்பா போகுது. கருப்பன் பேசுறாங்க என் அக்கா. ராஜவேல் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருக்காரு. கருப்பரை வேண்டிக்கிறாரு. இப்ப நம்ம வந்துட்டோம். இவர் வந்து எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கதையோ இதான் நடந்ததான்னு கேக்குறாரு. நான் உங்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சரியா கேட்க, அதனால உங்களுக்கு கமெண்ட்ரி நான் கொடுத்தாகும். கொஞ்சம் டப்பிங் கொஞ்சம் சரியா பண்ணல நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் will fix it. இப்ப பாருங்க எம்ஜிஆர் உடைய ஹீரோயிசம் நீங்க பாப்பீங்க. எம்ஜிஆர் வர்சஸ் the game starts. ஓ இது இன்டர்மிஷன். அங்க படம் பாதி முடிஞ்சு ரொம்ப வேகமா போகுது. அவன் தினேஷ் கூட தான் போனாரு. அதுக்கு அப்புறம் வரலன்னு தெரியுது. ஆளகால வந்து தெரியலையா? நான் உங்களுக்கு அத உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியாது. தெரியல. எம்ஜிஆர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட்ஸ். சரி இப்ப பார்த்தா விசாரணை பண்ணிட்டே தான் இருக்கும். திருவிழா வந்துச்சு. திருவிழா முடியட்டும். என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தெரியுமா? ராஜவேல் ஊர்ல திருவிழா நடந்துச்சு போல. சரி இதையும் படத்துல எடுத்துருவோம் சேர்த்து எடுத்துட்டாரு போல. இத்தனை நாள் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம ராஜேஷ் ரோட் தெருனாலே அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இருக்கும். வீடு திறந்துருக்கு.
டேய் அதே கடை மட்டும் அனுப்பிச்சு வை. ராஜாவோட தம்பியை கொண்டோனே இவனும் பயப்படுத்தான். என்ன வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கேன் துரோகி போன விட அப்புறம் பேசலாயா? எந்திரா வேண எதுக்குடா என் தம்பியை கொல்ல நீ? ஏன் அவர் சிரிக்கிறாரு கோவப்பட சொன்னா நீதான் கொண்டிருக்க எனக்கு தெரியுது. என்ன பண்ண? என்னடா இப்ப வா. என்னடா தட்டி விடுற? சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. தூக்கி போடுறான் அவனை. எப்படி சினிமா ஆக்ட் பண்றாங்க? ராஜாவேல் திருப்பி அடிங்க. என்னங்க இழுக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஜாலியா. ரத்தம் வந்துருச்சு ராஜாவேலுக்கு. விட்டுறாத ராஜாவேல். எம்ஜிஆர் பிடிங்க வர ஓடிட்டாரு அதுக்குள்ள. The goofy run as well. அடிச்சிட்டாங்க பின்னாடி இருந்து வந்து. பின்னாடி இந்த ஃபைட் சீனை நம்ம பாராட்டி, அதாவது இந்த யதார்த்தமான டயலாக்ஸ் இருக்கு துரோகி அது சொல்றது. அதுக்கப்புறம் வந்து எந்திரா வெண்ண இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் படத்துல பார்க்க மாட்டோம். ஆனா யதார்த்தமா இப்படிதான் நம்ம பேசுவோம். இந்த மாதிரி டயலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எம்ஜிஆர் ஹஸ் நெயில்ட் இட். டேய் துரோகி. இது வந்து ஒரு ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு பாப்போமா? நீங்க கேமரா பத்தி என்ன செய்யணும்? தம்பி யாருக்கு தான் தெரியும் அவ்வளவுதானே. ஏய் இவரா நடிக்க சொன்னா நான் சிரிச்சிட்டு நடிக்கிறேன். சிரிக்கிறானே. ஷாக் ஆகுறாரு. ஜிஆர் டெத் சீன் ஃபிளாஷ்பேக். ஓகே, அதாவது இவர் தம்பியை இவர் தான் கொண்டு இருக்காரு. தினேஷ் வில்லன் கொண்டு இருக்காரு. எப்படின்றத காட்டுறாங்க. ஆஹா ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. தினேஷ் நீயாடா? ஆனா எதுக்கு தினேஷ் ஏண்டா ஏண்டா தினேஷ்? கேமராமேன் சிரிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த நேரத்துல அழுக வளம். கேமராமேனை மாத்துங்க எம்ஜிஆர். உங்களுடைய டெடிகேஷன் புரியாம சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா மூச்சிருக்கா? பாருங்க பாருங்க டெடிகேஷனை பாருங்க. ரியலா பண்றாரு. ரியல் ஸ்டன்ட்ஸ். வில்லன் பிஜிஎம். யாருன்னா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமா? ஒரு ஓங்கி ஒரு அரை வந்தாலே அவர் விழுந்துருவார் போல. ஒவ்வொருக்கு நீ மட்டும் தான் நாயகனா? நாயகனா இருக்க கூடாதா? நான் நினைக்கிறது நடக்கணும்னா நீ சாவணும்டா. சாவுடா. தினேஷ் வில்லனிசம் பீக். கதையாகுது இது. தம்பியை நான் தான் ஒண்ணு. தம்பியை கொண்டு நான் கொல்ல போறேன். இன்னும் இந்த இடத்தையும் கொண்டு போறதுதான் இந்த ஊர்ல கெத்தா வாழும். ஹோலி விளையாடுறீங்க? வேட்டி இல்லப்பா, அது கையிலப்பா. எதுக்கு இப்ப வேட்டி கட்டி சாய் விஷயம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ? அப்பா சொல்றேன். நல்ல வேலை சொல்லாம விட்டுருவாங்களோன்னு பயந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க தினேஷ் சொல்லுங்க. சொல்றேன். உன் தம்பி எப்படி வேட்டி கட்டி இருப்பானோ அதே மாதிரிதான் உனக்கு வேட்டி கட்டி இருக்கேன். ஓஹோ. எப்படி ஊர்ல நல்லா தன்னமுந்து கெத்தா நடந்தியோ அதை அசிங்கப்படுறதுக்காக அவங்க சாய்க்கு. ஓஹோ. ஓ இதான் சாயம் எம்ஜிஆர் ரேஜிங். உண்மையிலே கறி எடுத்து நீ எல்லாம் கெத்து கெத்துங்கயே. நீ எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தாலும் சொல்றா, எனக்குள்ள பிராண்டு என்னைக்கு அழியா தம்பி. நீ பெரிய இந்த எல்லாமே வேணுங்கியே நாயகியே. என்னோட தம்பிய கொல்லமா ஒரு செகண்ட் அவன் கேட்டிருந்தீனா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. உயிரோட மதிப்பு தெரியாமல் ஆடுறியா? எல்லாம் ஒரு மணி நேரம் பேசிக்க முடியாது. உன போன சரி தம்பி. ஆஹா பெரிய ஆளுங்களை கன்வென்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காரு. விடவே மாட்டேன்னா ட்ரேட்மார்க் டயலாகா மாத்திட்டேன். சரி வாடா வெண்ணு ரெண்டு சேர்ந்து அமைதியா இருக்க சிரிக்கிறா. டக்கு கட்டாங்க.
மாம்சபுரம் மன்னன் குருதி பாயிடும் வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். உன் கூட வந்தவங்களே ஓடிட்டாங்கடா, உன்னை எல்லாம் முடிச்சு விட்டுறேன். இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது, உன்னைய வெளியே வச்சு பாருங்க. வாங்க வெளியே. காஞ்சாரா படம் மாதிரி பண்றீங்க. வெளியே வாங்க, சண்டை போறது நிப்பாட்டிட்டு வெளியே வரீங்க. ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஹா சவுண்ட் எல்லாம் வருதுங்க. என்ன கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? என்னடா நீ ஃப்ரேம்ல இல்லையா வாடான்றீடா. கேமராமேனை மாத்தணும் எம்ஜிஆர். அடுத்த படத்துல கேமராமேன் நான் வரேன். அவர் ஃப்ரேம்லயே உங்களை வைக்காம நீங்க வந்து உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வீணா போகுது. சிரிக்கிறாரு நடுவுல. இதெல்லாம் வந்து என்ன கைண்ட் ஆஃப் கேமராமேன் பிஹேவியர்? நானுமே ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கேமராமேனா கேமரா பண்ணி தரேன் அப்படின்ட்டு முடியறப்ப நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன். நினைக்கிறாங்க ஒரே அடி நினைச்சா நீங்கடா அடிக்கடிக்க திருப்பி வர நீங்க ஃபீலிங்ஸ் வரையாடா. தம்பி நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம் வேல், ராஜவேல்ரா. தர்மத்தோட மோதுற வாடா வாடா வாடா. என்ன சொல்லுங்க, எப்படி பண்றதே தெரியல. எவ்வளவு இடத்துல எத்தனை கொலை பண்ணி வந்தவன் தெரியுங்களா? ராஜாவெல்லாம் சும்மா எத்தனை விசாரணை பண்ணிருப்பேன். என் தம்பியை பத்தி அத்தனை விசாரணை, உன்னை பத்தி விசாரணை பார்த்தேன்னா எத்தனை கேமராமேன் ஃப்ரேம்குள்ள கொண்டு வாங்க. அவர் தனியா பேசிட்டு இருக்காரு எங்கேயோ பார்த்து. எத்தனை விசாரணை, உன்னை பத்தி விசாரணை பார்த்தேன்னா தெரியுமா? அவ்வளவு பெரிய கொலையாளி சொன்னாங்க. அதனால ஊர்ல ஒருத்தவங்க எல்லா இடத்துலயும் மாத்திருக்காங்க தம்பி. உனக்கு எவனோ ஒருத்தன் தலைவன் இருக்கான், அவன் சொல்லிதான் காட்டிட்டு இருக்காரு. உனக்கு வேட்டையாடிட்டு அந்த ராஜா, அதாவது உனக்கு இருக்க ராஜா எவனு பார்த்தா அவனை சூர்கமான பண்ண வேண்டாம். அந்த ராஜவேல் நீங்க சவுண்ட் வருது. முன்னாடியே முடிஞ்சிருப்பாரு. என்னது இவ்வளவு நேரம் அவ்வளவு அடுத்தவனை பாவம் பண்ணாதான் அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாத. என்னங்க திணறாரு? அடுத்தவனை பாவம் பண்ணாதான் அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாத. ஓ சிங்கிள் ஷாட், அதனாலதான் அவர் கட் பண்ணாம அப்படியே போயிட்டு. இதான வாழ்க்கை, இதாண்டா வாழ்க்கை. அடுத்தவனுக்கு ஏதாவது பண்ணா அது உனக்கு தான் வரும். கர்மா. அடுத்தவனுக்கு வினை வச்சுன்னா உனக்கு தான் வினை வரும். இதுதான் என் தம்பி மாதிரி இந்த யானை வந்து உன் மண்டையை உடைச்சிச்சுடா, நீ காப்பாற்றவில்லையே. தடுக்கி விழுந்தாருன்னு நினைச்சேன். யானை மண்டையில பட்டி ஒரு விழுந்து செத்துட்டாராம். அன்எக்ஸ்பெக்டட் டெத்தா இருக்குங்க. என் மனசுல நீ என்னைக்குமே நண்பனா தான் இருப்ப. நட்புள்ள என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணா நட்பே கிடையாது. கடைசி துரோகம் பண்ணிட்டு போனா நட்பே கிடையாது. துரோகம் இதுக்கு மேல நான் சொல்றது இல்லை, இதான் விதி. மனதின் வாழ்க்கை ஒரு வட்டம், அதுல நாம தான் போன திட்டம். அந்த திட்டத்துக்கு கிடைக்கிறதா நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். நாம திட்டம் போடலை, இன்னொருத்த குழி போய்க்கிறது நம்மளுக்கு தான் அது வரும். அதை புரிஞ்சிட்டு செயல்படுங்க. இயற்கை கூட நம்ம மோத முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. விதியை நம்ம வெல்ல முடியாது, அதற்கு அர்த்தம் இதான். கடைசியா இருக்க வாய்ஸ் நல்லா இருக்கு, கிளியரா கேக்குது. முன்னாடி என்ன நடந்து போங்க. புல்லட்னாவே தோத்துருவார். கருத்து சொல்றதுல ராஜவேல் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், எம்ஜிஆர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். புல்லட்னா டசன்ட் ஈவன் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப். என்ன ஒரு டயலாக் டெலிவரி. நீங்க திரும்புறாரு எழுத்திய மம்சாபுரம் சூப்பர் ஸ்டார் தானே எம்ஜி ராஜவேல் தானே மம்ச நாயகன். ரெண்டுமே உங்களுக்கு தானா? எம்ஜிஆர் இவருதுதான், மம்ச நாயகனும் இவருதுதான், மம்ச சூப்பர் ஸ்டார். படம் முடிஞ்சுச்சு. அப்புறம் ஆனா கேமியோ ஏதோ வருதுன்னாங்க, அதான் வெயிட்டிங். 1 வீக் லேட்டரா தம்பி கடைசியில் உயிரோட இருப்பாரு. யாரோ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. யாருங்க
கால்குலேட்டர் வாட்ச் போட்டிருக்காருங்க. என்னடா விஜயோட I am waiting. வா நண்பா, I am waiting. கழுத்துங்க உண்மையதான் நண்பர்கள், உண்மையிலே கூஸ்பம்ஸ் வருது அதெல்லாம் பார்த்தா. வா என்ன படம் நண்பர்களே, தைரியம். அதாவது தைரியம் படம் என்ன சொல்ல வருதுன்னா, யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு துரோகம் செஞ்சா அது உங்களுக்கே வந்து திரும்பி நீங்க வீடியோ போட்டு எங்களுக்கு பண்ணீங்க பாருங்க, பெரிய துரோகம். அது வந்து தைரியம், இது துரோகம். திட்டம் என்ன சொன்னாரு கடைசியில அந்த கேமியோ தான் ரோலெக்ஸ் லெவல் கேமியோ. வாட் வாட்சிங் விக்ரம் டஸ் டு மதர் தான் இந்த படம். உங்களுக்கு இந்த படத்துல ஃபேவரட்டான சீன் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த எந்திரா என்ன அதுதான் என்னுடைய ஃபேவரட் சீன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ சார்காஸ்டிக்கான வீடியோ இல்ல. திஸ் நீட்ஸ் அட்டென்ஷன். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி 83K போயிருச்சு. மாபெரும் வெற்றியா போயிட்டு இருக்கு. 8.5 8. நான் ஒரு லைக் போ. நான் ஏன் வந்து இதை நான் சார்காஸ்டிக்கா சொல்லன்னு சொல்றேன். நான் இந்த வயசுல எவ்வளோ எஃபர்ட் போட்டு 25 நிமிஷம் ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே. ஏதோ ஒரு சின்ன போனை வச்சுட்டு 4-5 ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. ப்ரொஃபானிட்டி இல்ல, சிகரெட்டு தம்மு எதுவுமே இல்லை. ஆனா அவர் வார்னிங் போட்டாரு, எதுக்குன்னு தெரியல. எதுவுமே இல்லைனாலும் வார்னிங் போடுறாரு. வண்டியே ஓட்டல, பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். வேற இஸ் நாட் டூயிங் எனிதிங் ராங். அதுதான் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ப்ரோ இஸ் கைடட் வெல். வட சென்னை 2 எனக்கு வேணாம், எனக்கு தைரியம் 2 வேணும். எப்போ ஒரு ரிலீஸ் டேட் சொல்லுங்க சார். ஸோ எஸ் நண்பர்களே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன வயசுல படம் எடுத்திருந்தா எனக்கு அனுப்புங்க, லிங்க் போடுங்க கீழே, இல்ல ஏதாச்சும் போடுங்க. நான் வந்து உங்களுடைய தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எம்ஜிஆர் ரைசிங் ஸ்டார் எம்ஜிஆர் இன்னும் ஒரு 10 வருஷத்துல எங்கேயோ போயிடுவாரு. நான் ஃபர்ஸ்ட் இவருடைய ஃபேன் சொல்றதுக்கு வந்து பெருமைப்படுகிறேன். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, போயிட்டு வருகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். ஆனால் இதை வச்சு ஒரு கண்டென்ட் போடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் ஓகே, என்னோடதெல்லாம் வாய்ப்பே இல்லை. திருப்பி ஒரு நாள் உங்களோட படம் நம்மளே ரியாக்ட் பண்ணுவோம். எனக்கு இதை பார்த்துட்டு தான் தோணுது, பேசாமல் இதை எடுத்து இவர் ரியாக்ட் பண்ணது எனக்கு இல்லை, இதை விட நல்லா பண்ண அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தப்பு, சொல்லக்கூடாது அந்த மாதிரி. பட்டு நான் இருக்கான்னு தெரில, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இவர் இல்லை, ரிமூவே பண்ணிட்டேன் போல இருக்கு. ஏன்பா அதோ இங்கே ஏதோ வீடியோ இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட இருக்குது, ஃபைல் இருக்குது லோக்கலில். அப்படி வேணும் அப்படின்னா அதில் போய் வேணால் பார்க்கலாம். பாப்போமாப்பா இப்போ வேணாம், அது தனியாக நான் ஒரு வாட்டி டீசர் ட்ரெய்லர். ஆனால் டீசர் ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் படம் எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாரு, அது பார்க்கலாமா, நம்ம ரியாக்ட் பண்ணலாமா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்டும் லைக்கும் வந்துச்சுன்னா இந்த வீடியோ இதுக்கு அடுத்ததுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். நான் அதெல்லாம் ட்ரைப்பா பாப்போமே. நான் பார்த்தது இல்லை உங்க வீடியோ. பார்த்தது இல்லையா நீனு? உனக்கே காட்டலையா? நான் மறைச்சு வச்சிருக்கேனா? அதனால நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் பார்க்கறதுக்கு. பார்த்திருந்தேனா இதுக்கு வந்து எவ்வளவு லைக்ஸ் வந்தா வீடியோ காட்டுவீங்க? 35 40K வரட்டும். எதுக்கு உங்க வீடியோ பார்க்கறதுக்கு 40K வரும்? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? இல்ல நீ கமெண்ட் பண்ண இல்ல வேணாம்பா, அது வேணாமே. சரி 20K வந்துச்சுன்னா எது உங்களுக்கு லைக் 20K வருமா? இல்ல நான் வியூஸ் சொல்றேன். வியூஸா? ஓகே, எனக்கு நம்பிக்கை இருக்கு வராதுன்னு. ஓகே 5K வச்சுப்போம். 5K ஒன் டேல 5K 5 அதெல்லாம் இல்லை, நீ சொன்னதுதான். 20K வச்சுன்னா நான் வேணா போடுறேன். அந்த படம் அந்த இது ஷார்ட் ஃபிலிமே ஃபுல்லாக எடுத்து ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? 20K வராதுன்ற தைரியம். ஆமாம், இல்லை நம்ம 20K வந்து 15K-வா மாற்றிடும். 15K வந்தா 15K கரெக்டு தான். 15K வந்துச்சுன்னா நான் எடுத்து நான் உனக்கு தரேன் அந்த ஃபைலை. நீ உட்காந்து ஃபுல்லாக பாரு, நானும் உட்காந்து பார்க்குறேன் உன் கூட சேர்ந்து. ஓகேவா? ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.